சிந்து என்கிட்ட பல முறை பேசிதான் சிவாவோட சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ண வச்சா. அப்படிப்பட்டவங்க கிட்ட சிவாவுக்கு அப்படி என்ன கோவம் எனக்கு புரியல. நானே நேர்ல வந்து விசாரிக்கிறேன். தேங்க்யூ மேடம். உள்ள மேல ஒரு தூசி ஓடப்படாம பொத்தி பொத்தி வளர்த்தனே இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. உடம்பெல்லாம் பாக்குறதுக்கு தான் இன்னும் உயிரோட வச்சிருக்கியா? சிவாலி மாதிரி என் பிள்ளைய ஆளாளுக்கு பேசிட்டு போறாங்களே. சிவா, அந்த அன்னபூர்ணி வேணும்னே தான் உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா. நீ என்ன கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுறோம். இருங்க, ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சித்து இன்னைக்கு லீவுங்க. இருங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? ஹலோ டிரைவர், இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. பைரவி அவ தோழிங்கிட்ட நம்மள ஹஸ்பண்ட்னு சொல்ல கூட மாட்றா. பைரவி, உன்னதான் கேக்குறேன். உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காரு? அது 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 வந்து